வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை ஓட்டேரியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பார்க்கிங் பட பாணியில் காரை நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் கார் நிறுத்துவதை தடுக்க துப்பாக்கி ஏந்திய காவலாளியை நியமித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்க்கிங் தகராறு விஸ்வரூபம் எடுத்தது எப்படி? சார், கன்னெல்லாம் வச்சு உங்களுக்கு யார் டெபியூட் பண்ணாரு? கன்னெல்லாம் வச்சு உங்களுக்கு டெபியூட் யார் பண்ணாரு? லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா? காமிங்க. லைசன்ஸ் காமிங்க. கன் லைசன்ஸ். கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு துப்பாக்கியை காட்டி மிரட்டும் அளவுக்கு துர்பாக்கிய நிலைக்கு சென்றது எப்படி? சென்னை ஓட்டேரி ஸ்டீஃபன்சன் சாலையில் அமைந்துள்ள நார்த் டவுன் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில்தான் இந்த கூத்து அரங்கேறி உள்ளது. குடியிருப்புகளுக்குள் தேர்தல் நடத்தாதது உட்பட பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் புதிதாக பார்க்கிங் தகராறும் இவர்களுக்குள் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த குடியிருப்பில் வசிப்பவர்கள் இரு பிரிவாக பிரிந்து பார்க்கிங் சண்டையை பல மாதங்களாக அரங்கேற்றி வந்துள்ளனர். இவர்களில் பிரகாஷ் என்பவர் அந்த நார்த் டவுன் அடுக்குமாடி குடியிருப்பு சங்க தலைவராக இருந்து வருகிறார். இவரது தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் குடியிருப்பைச் சேர்ந்த மற்றொரு பிரிவினருக்கும் இடையேதான் பார்க்கிங் தகராறு வெடித்துள்ளது. இரு பிரிவினரும் சாதா பார்க்கிங் தகராறை பாலஸ்தீன எல்லை பிரச்சினை தகராறாக மாற்றி அடிக்கடி மோதிக்கொண்டனர். இதில் பிரகாஷ் தரப்பைச் சேர்ந்த சுமார் 6 பேர் மீது புகார் எழுந்துள்ளது. இவை எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக எதிர் தரப்பினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பார்க்கிங் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய காவலர் ஒருவரை நியமித்து பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளனர் ஒரு பிரிவினர். காவலர் ராம்சிங் ஆளுயர துப்பாக்கியை ஏந்தியபடி மிரட்டலான தோரணையுடன் கார் பார்க்கிங் பகுதியை இரவும் பகலுமாக காவல் காத்து வருகிறார். கன்னெல்லாம் வச்சு உங்களுக்கு டெபியூட் யார் பண்ணாரு? லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா? காமிங்க. லைசன்ஸ் காமிங்க. கன் லைசன்ஸ். இல்ல, சொசைட்டியில் கல்லெல்லாம் ஏன் தேவை படுது? யார் இருக்க உள்ள? இல்ல, நீங்க யாரு? போலீஸ் பர்சனலா? Why are we needing all these things in the society? Gun and all, why do we need? He is the security for the secretary actually. He appointed. Why does the secretary need security? He said some threat is there. On whose expense? His expense. Are you sure? Yes, personal expenses. We told her. Yesterday itself this question has come in the EGM. People have asked him. He said he's appointed him in the... Sir, this is going bad to worse. Trust me, it's going to get really bad for all of you. If anybody is harmed, he's going to be responsible. உலகத்திலேயே கார் பார்க்கிங் பகுதிக்கு துப்பாக்கி ஏந்திய காவலரை நியமித்த வரலாறு இதுவரை கேள்விப்படாத ஒன்று என்று கூறுகின்றனர் மற்ற குடியிருப்பு வாசிகள். இதுகுறித்து ஓட்டேரி போலீசாரிடம் புகார் அளிக்க அவர்கள் பிரகாஷ் மற்றும் பரத் பாலர் ஆகியோரிடம் விசாரித்து வருகின்றனர். கார் பார்க்கிங் பகுதியில் துப்பாக்கி ஏந்தியபடி காவலாளி இருக்கும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது.